வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை கண்டிப்பாக நம்ம சாப்பிட வேண்டிய சாதம் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சாப்பிட்டுட்டு வரதுனால பலவிதமான நோய்கள் வராமல் இருக்கும். அதே மாதிரியே நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு கூட்டக்கூடியதாகவும் இருக்குது. அதே மாதிரியே ரத்தம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சீக்கிரமாக ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்துது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இது நம்ம நார்மல் சட்டிலையும் செய்யலாம் அல்லது இந்த மாதிரி குக்கரில் சீக்கிரமாகவும் செய்யலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சாதம் அடிக்கக்கூடிய அரிசி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் துவரம்பருப்பு கடலப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பை நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி இது சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா இந்த சாதம் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 6-7 பல் அளவுக்கு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. ஏற்கனவே நம்ம மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகாய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் பொழுது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 பங்கு அல்லது 1/2 பங்கு அளவுக்கு நம்ம சேர்த்துருக்க அரிசியை வேக வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம உருவி வச்சுருக்க கீரை இது கூட சேர்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்து இருக்குதுங்க. நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு நிகராக இதில் அதிகப்படியான சத்து இருக்குது. புரதச்சத்து இருக்குது. அதே மாதிரியே இரும்பு சத்து நிறைஞ்சதாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாள் கீரை எடுத்துக்கணும். ஆனால் பெரும்பாலும் நம்ம கீரை அதிகமாக சாப்பிட்றதே கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது சாதம் தனியாக வைக்கணும், குழம்பு தனியாக வைக்கணுன்ற அவசியம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். அதனால் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நாமெல்லாம் மற்ற கீரைகளை விட ரொம்ப இலகுவாக கிடைக்கக்கூடியதான் இந்த முருங்கைக்கீரை. அதே மாதிரி மற்ற கீரையை விட அதிகப்படியான சத்து நிறைஞ்சது தான் இந்த முருங்கைக்கீரை. கீரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் போல் விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/4 பங்கு அரிசியை வேக வச்சுருக்கோம். அதுலேயே அரிசி பருப்பு ஓரளவு வெந்திருக்கும். ஸோ குக்கர் மூடி போட்டு 2 விசில் மட்டும் விட்டுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நிறைய பேருக்கு நல்லா குழைவாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதிலே நல்லா மசிஞ்சு வந்துடும். இல்லை குழைவாக வேண்டானா நீங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட தேவையில்லை. இது கூட தொட்டுக்கிறதுக்கு எல்லா விதமான கிழங்கு வறுவலுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரியே முட்டை வறுவல் நல்லாயிருக்கும். அப்பளம், வத்தல் இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்க்காம அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். அல்லது இந்த மாதிரி தாளித்து கொட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மிதமான தீயில வச்சு பண்ணிக்கோங்க, இல்லைனா முந்திரி உடனே நிறம் மாறிடும். இப்போது இந்த தாளிப்பு எடுத்து நம்ம கீரை சாதத்தில் கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சின்ன பிள்ளைங்களாம் அவ்வளோக்கா கீரை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இதில் நெய்யெல்லாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். முருங்கைக்கீரை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம போனெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். அதே மாதிரி பலவிதமான நோயிலேருந்து தடுக்கக்கூடியதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு கூட்டக்கூடியதாகவும் இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவலை உடனே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த ஆரோக்கியமான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.